அவன் என்ன சொன்னான்னு கேட்டிங்களா? பாபா அப்படிங்கிறான். அவங்க அப்பா உடனே அவன் அப்பா அப்பான்னு தான் சொல்கிறான், நீ வேணால் பாரு, கூடிய சீக்கிரம் அவன் அப்பான்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். இன்றைக்கி ரம்ஜானு. சரி, நான் காலையிலே என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன், நமக்கு இன்றைக்கி பிரியாணி கிடைக்குமாங்க, இல்லை நான் சமைக்கவா அப்படின்னு. நீ சமைச்சிரு, ஏதாச்சும் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. நானும் சரி சாம்பார் வச்சு நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் பண்ணுவோம். கேஸ் சிலிண்டர் வந்துருச்சு, சொல்ல மறந்துட்டேன், சிலிண்டர் வந்துருச்சு. ஆனால் பற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏன்னா சிலிண்டரோட ரேட் அந்த மாதிரி. அப்புறம் நான் இன்றைக்கி சாம்பார் வச்சு வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். சாம்பார் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சமைச்சு முடித்ததுமே அவங்க அப்பா வந்துட்டார். வந்து தம்பியெல்லாம் தூக்கி கொஞ்சிட்டு இருந்தார். அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பிரியாணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஷாக்காக இருந்துச்சு, ப்ளஸ் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பிரியாணி கிடச்சிச்சு ரம்ஜான் அப்போது. உங்களுக்கும் பிரியாணி கிடச்சிச்சான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.